வணக்கம். புதுவை AFT மில்லை தொடர்ந்து இயக்குவதே அரசின் எண்ணம் என்றும் இதுகுறித்து 22ஆம் தேதி முதல்வர் அறிவிப்பார் என்றும் சேர்மன் பாலன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த AFT மில் சேர்மன் பாலன் கூறுகையில், தான் மில்லின் தலைவராக பொறுப்பேற்ற போது ஓடாத மில்லுக்கு சேர்மனா என்று எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்ததாகவும், தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி, மருத்துவ நிதி, பணிக்கொடை, மின் பாக்கி என 110 கோடி ரூபாய் நஷ்டத்தோடுதான் மில்லை தன்னிடம் கொடுத்ததாகவும், மூடி கிடந்த மில்லை திறந்து எப்படி லாபகரமாக இயக்க முடியும் என ஆய்வு செய்து அறிக்கையை முதல்வரிடம் வழங்கியுள்ளதாகவும் கூறினார். 2007 முதல் 2011ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற நிர்வாக சீர்கேடே மில் நஷ்டத்திற்கு காரணம் என்றும், 174 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 294 அதிகாரிகள் இருப்பதால் அதிகமாக சம்பளம் கொடுக்க வேண்டியுள்ளதால் அதிகாரிகளை குறைக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், தொடர்ந்து மில்லை இயக்க வங்கி மற்றும் மாநில அரசிடம் 12 கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாகவும், நீண்டகால திட்டமாக மில்லை முழுமையாக இயக்க 1998ஆம் ஆண்டு போடப்பட்ட அறிக்கைக்கு உயிரூட்டி 500 கோடியில் புதிய திட்டம் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும், முதல்வருடன் சென்று பிரதமர் மற்றும் ஜவுளித்துறை அமைச்சரை சந்தித்து நிதி கோரப்படும் என்றார். மேலும் மில்லை தொடர்ந்து இயக்க நிதி ஆதாரத்தை பெருக்கும் வகையில் பட்டானூரில் உள்ள மில்லுக்கு சொந்தமான நிலத்தை விற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 65 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும், அதனுடன் மாநில அரசின் நிதியை பெற்று மில் இயக்கப்படும் என்றும், மில் திறப்பு குறித்து 22ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பார் என்றும் கூறினார். புதுவை ஜிப்மர் ஆராய்ச்சிக்கு 20 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அம்மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் இயக்குநர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுவை ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் 4வது பட்டமளிப்பு விழா ஜிப்மர் தலைவர் டாக்டர் கங்குலி தலைமையில் ஜிப்மர் கலையரங்கில் நடைபெற்றது. இயக்குநர் ரவிக்குமார் வரவேற்ற விழாவில் பேராசிரியர் டாக்டர் MS சுவாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 289 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து விழாவில் ஜிப்மர் இயக்குநர் ரவிக்குமார் பேசுகையில், ஜிப்மரில் அனைத்து பாடப்பிரிவுகளை பொறுத்தவரை தேர்ச்சி விகிதம் 89.22% இருப்பதாக கூறினார். 2012-13ஆம் கல்வியாண்டில் MBBS வகுப்பில் சேர்க்கை எண்ணிக்கை 116 இருந்து 145 உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், உயர்நிலை சிறப்பு மருத்துவ பிரிவில் 18 இருந்து 28 மின் ஆராய்ச்சி படிப்பில் 7 இருந்து 13 உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இந்தியாவிலேயே சிறந்த 3 மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றாக ஜிப்மர் திகழ்வதாகவும், கடந்த ஆண்டை காட்டிலும் நோயாளிகளின் இறப்பு விகிதம் 0.34% குறைந்துள்ளது என்றும், எனினும் முதலிடத்தை பிடிப்பதே தங்களது லட்சியம் என்றார். மேலும் கடந்த வருடம் எங்கள் ஆராய்ச்சியை இயக்க 1.75 கோடி கிடைத்த நிலையில் இந்த வருடம் 20 கோடியாக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், வெளிநாடுகளில் இருந்து வந்துள்ள 1.65 மில்லியன் டாலர்களும் இதில் அடங்கும் என்றும் கூறினார். தொடர்ந்து ஜிப்மர் கல்வி நிலைக்குழு முன்னாள் தலைவர் பேராசிரியர் டாக்டர் ராமச்சந்திரன் வாழ்த்துரை வழங்கிய விழாவில் ஜிப்மர் டீன் MS ரெட்டி மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். தினத்தந்தி பத்திரிகை அதிபர் மற்றும் திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைத் தலைவர் குப்புசாமி ஆகியோரின் மறைவிற்கு புதுவை மாநில திமுக அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தினத்தந்தி அதிபரும் முன்னாள் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவருமான பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தன் மறைவு அனைவருக்கும் பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். தினசரி செய்திகளை ஏழை எளிய பாமர மக்களும் அறிந்து கொள்ளும் வகையிலும், தமிழனை எளிதாக அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் திறம்பட பணியாற்றிய திரு சிவந்தி ஆதித்தனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் நிறுவனத்தாருக்கும் புதுவை மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இதேபோன்று தொழிலாளர்களின் தோழனாக அவர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்து வந்த சிறந்த தொழிற்சங்கவாதி, திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைத் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு குப்புசாமி அவர்களின் மறைவு கழகத்தினருக்கும் தொழிலாளர் தோழர்கள் அனைவருக்கும் மாபெரும் இழப்பு என்று தெரிவித்தார். தொழிற்சங்கத்தை தமிழகம் முழுவதும் மிக திறம்பட நடத்திய அன்னாரது மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கழக நிகழ்ச்சிகள் அனைத்தும் 3 நாட்களுக்கு ரத்து செய்ய வேண்டும் என்றும், கழக கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்றும் தலைமை கழகம் அறிவித்துள்ளதன்படி புதுவையிலும் 3 நாட்களுக்கு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு கழக கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். மேலும் அன்னாரின் மறைவிற்கு புதுவை திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார்.
புதுவை நகராட்சி உதவி பொறியாளரை ஒப்பந்தக்காரர் திட்டியதால் எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை நெல்லித்தோப்பு பகுதி நகராட்சி உதவி பொறியாளர் அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி பொறியாளர் மோகன்தாஸிடம் நகராட்சி ஒப்பந்ததாரர் சங்கர் கடந்த 8 மாதங்களாக துப்புரவு பணி மேற்கொண்டதற்கான தொகையை ஏன் வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கோபமடைந்த ஒப்பந்ததாரர் சங்கர் உதவி பொறியாளரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த நகராட்சி ஊழியர்கள் உதவி பொறியாளர் அலுவலகத்தில் திரண்டு உதவி பொறியாளரை தகாத வார்த்தைகளால் திட்டிய ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி பணிகளை புறக்கணித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் நகராட்சி ஆணையர் ராஜமாணிக்கத்தை சந்தித்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினர். புதுவையில் திடீரென பேனர்களை அகற்றக்கூடாது என வலியுறுத்தி பாமக மாநில செயலாளர் அனந்தராமன் துணை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். புதுவை முழுவதும் அரசு உத்தரவை மீறி வைக்கப்பட்டுள்ள பேனர்கள், கட் அவுட்டுகள் அதிரடியாக அகற்றப்பட்டு வருகின்றன. அதன் தொடர்ச்சியாக காமராஜர் சாலை, லெனின் வீதிகளில், மகாபலிபுரத்தில் வரும் 25ஆம் தேதி பாமக சார்பில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு பெருவிழாவை முன்னிட்டு வைக்கப்பட்டிருந்த பேனர்களும் அகற்றப்பட்டன. இதனை கண்டித்து மாநில பாமக செயலாளர் ஆர் அனந்தராமன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த 144 தடை உத்தரவு உள்ளதால் மீறி போராட்டம் நடத்தினால் கைது செய்வோம் என எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அனந்தராமன் தலைமையிலான பாமக நிர்வாகிகள் துணை மாவட்ட ஆட்சியர் வின்சென்ட் ராயரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது பேனர்களை திடீரென அகற்றக்கூடாது என்று துணை மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர். மண்ணாடிப்பட்டு சுத்துக்கேணி பகுதி பொதுமக்கள் போலீசார் ஆலோசனை கூட்டத்தில் துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம் கலந்து கொண்டார். புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதி சுத்துக்கேணி பகுதியில் இரு தரப்பிற்கு இடையே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட மோதல் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் அமைதி அடைந்துள்ள நிலையில் அவ்விரு தரப்பினரிடையே போலீசாருடனான ஆலோசனை கூட்டம் சுத்துக்கேணி மாரியம்மன் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் தாசில்தார் ரமேஷ் தலைமையில் கிராமப்புற கண்காணிப்பாளர் பழனிவேலு முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆய்வாளர் ஜிந்தா கோதண்டராமன் வரவேற்று பேசிட துணை சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான டிபிஆர் செல்வம், முன்னாள் துணை சபாநாயகர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். அப்போது பொதுமக்கள் தங்கள் பகுதியில் சுடுகாட்டு பாதையை சீரமைக்க வேண்டும், பிரச்சனைகளை பேசி தீர்த்துக் கொள்ள இதுபோன்ற கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இருதரப்பு கோரிக்கைகளையும் குறைகளையும் பதிவு செய்து கொண்ட தாசில்தார் யஷ்வந்தையா நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், சுத்துக்கேணி பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பின் தற்பொழுது சமரசம் ஏற்பட்டு அமைதி திரும்பி உள்ளதாகவும் இது நீடிக்கவே தற்பொழுது கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். கூட்டத்தில் மக்கள் தங்களது குறைகளையும் கோரிக்கைகளையும் கூறியுள்ளதாகவும் அது குறித்து வருவாய்த்துறையும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளதை தொடர்ந்து தற்பொழுது இரு தரப்பினரும் சமாதானமாக சென்றுள்ளதால் அவர்களின் கோரிக்கை தொடர்பாக தானும் உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறினார். புதுவை பாகூர் பகுதியில் போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்ட 6 பேரை கலால் துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். புதுவை பாகூர் கொம்யூன் ஈச்சங்காடு கிராமத்தில் போலி மதுபானம் தயாரிக்கப்படுவதாக கலால் துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற கலால் துறை அதிகாரிகள் அப்பகுதியில் ஒரு தோட்டத்தின் அருகில் உள்ள கொட்டகையில் 6 பேர் கொண்ட கும்பல் போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்ததை கண்டுபிடித்து அவர்களை சுற்றி வளைத்து கைது செய்தனர். மேலும் 25 பெட்டிகளில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த போலி மதுபான பாட்டில்கள், மதுபானம் தயாரிக்கும் இயந்திரம், பாட்டில் மூடிகள், லேபிள்கள், மூலப்பொருட்கள், 6 கேன்களில் அடைக்கப்பட்டிருந்த 300 லிட்டர் சாராயம் மற்றும் காலி பாட்டில்கள் என 2 லட்சம் மதிப்பிலான பொருட்களையும் பறிமுதல் செய்த கலால் துறையினர் 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை பிள்ளைச்சாவடி ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டபத்தில் ஸ்ரீ ராம நவமி விழா நடைபெற்றது. புதுவை பிள்ளைச்சாவடி பொறியியல் கல்லூரி எதிரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா பிரார்த்தனை மண்டபத்தில் ஸ்ரீராம நவமி விழா காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சிறப்பு அபிஷேக ஆராதனையும் பஜனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிற்பகல் முதல் இரவு வரை ஆராதனையும் அன்னதானமும் வழங்கப்பட்டு நாள் முழுவதும் ஸ்ரீராம நவமி விழா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீராம நவமி விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா சேவா சமிதி ஆன்மீக தொண்டர்கள் செய்திருந்தனர்.
புதுவை அரியூரில் நடைபெற்ற ஸ்ரீ உலக வாழியம்மன் ஆலய தேர் திருவிழாவில் 2 காளை மாடுகள் பொதுமக்களிடையே புகுந்து ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூர் கொம்யூன் அரியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ உலக வாழியம்மன் ஆலய 308ஆம் ஆண்டு திருத்தேர் மற்றும் செடல் திருவிழா நேற்று 19ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. இதனிடையே விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகளும் பக்தர்களும் செய்து கொண்டிருந்த நிலையில் திருவிழாவில் நின்றிருந்த 2 காளை மாடுகள் மேல சத்தம் கேட்டு மிரண்டு பக்தர்கள் கூட்டத்தை நோக்கி ஓடியது. இதில் சில பக்தர்களை மிதித்தவாறு மிரண்டு ஓடிய மாடுகளில் ஒன்று ஒரு பெண் பக்தரை தனது கொம்பால் தூக்கி வீசியதில் அப்பெண் பலத்த காயமடைந்தார். இதனையடுத்து உடனடியாக அந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மாடுகளின் மிரட்டலால் பக்தர்கள் அலறி அடித்து ஓடினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் விழா குழுவினர் முயற்சி செய்து மாடுகளை அடக்கிய பின்னர் பரபரப்பு அடங்கியது. புதுவை அரியூர் ஸ்ரீ உலகவாழி அம்மன் திருத்தேர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். புதுவை வில்லியனூர் கொம்யூன் அரியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தர விநாயகர், உலகவாழியம்மன், ஸ்ரீ ஐயனார், உருவகத்தம்மன், சப்த கன்னிகா ஆலய 308ஆம் ஆண்டு திருத்தேர் மற்றும் செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினமும் ஸ்ரீ உலகவாழி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் பல்வேறு வாகனத்தில் அம்மன் வீதி உலா நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் மற்றும் செடல் பிரம்மோற்சவம் நேற்று 19ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்ற நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அமர்ந்திருந்த அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர். தொடர்ந்து செடல் உற்சவமும் நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.